ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகேஷன் பற்றி நிறைய நான் வந்து சொல்லிட்டே வரேன். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய நான் வந்து சொல்லிட்டு வரேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் அது. ஸோ நான் ஏன் மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் பற்றி நான் சொல்கிறேன்னா, ஸோ ஆல்ரெடி நான் அதை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சிலருக்காக தான் அந்த வீடியோவை நான் வந்து போடுறேன். ஸோ கிரெடிட் பி நீங்கள் இதில் வந்து லோன் எடுத்துக்கலாம். ஸோ லோன் எடுக்கு சைட் பை சைடு வந்துட்டு நீங்கள் வந்து கோல்ட்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு ரேட் ஏறிட்டே வருது. பிசிக்கல் கோல்டாக இருக்கட்டும் ஏறிட்டே வருது, டிஜிட்டல் கோல்டையும் வந்து ஏறிட்டே வருது. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு ஒரு கோல்டு அமௌண்ட் நீங்கள் வந்து வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வந்து ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ கழிச்சு நீங்கள் வந்து அந்த கோல்டு வந்து சேல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு செலவு, அதாவது டெய்லியும் ஒரு அன்றாட ஒரு 100 ரூபா செலவு பண்ணுற மாதிரி டெய்லியும் ஒரு 100 நீங்கள் வந்து இதில் போட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு டெய்லியும் 100 ரூபா போட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் வரும்போது உங்களுக்கு பல்காக ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இன்னைக்கு ரேட்டை விட அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கும். ஸோ அப்படியே டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஜிட்டல் கோல்டு பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் போயிட்டு இருக்கு. ஸோ டிக்ரீஸ்க்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி குறைஞ்சாலும் ஒரு சில சின்ன சின்ன அமௌண்ட் தான் குறையும். ஸோ ஏறும்போது டக்கு டக்குன்னு ஏறிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை டிஜிட்டல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, டிஜிட்டலில் கூட பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபிசிக்கலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து விற்றுக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, எங்கேயும் போக தேவையில்ல. ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே வீட்டிலே இருந்து வாங்கிக்கலாம், வீட்டிலே வந்து விற்றுக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு டிஜிட்டல் கோல்டு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து நிறையா இருக்குது. நிறையா வந்துட்டு சர்டிஃபைடு வாடிய அப்ளிகேஷன் வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அஃபிஷியலாக கவர்மெண்ட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஏன் கிரெடிட் பி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, கிரெடிட் பியில் வந்துட்டு லோனும் எடுத்துக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனும் இருக்குது. லோன் இப்போ நிறைய அப்ளிகேஷன் அப்படி தான், லோனும் கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கையில் காசு இல்லைனா கூட நீங்கள் வந்து லோனாக கூட எடுத்து கூட நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மந்த்லி நீங்கள் வந்து கட்டுற மாதிரி, லோன் பே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணிட்டே வரலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24K கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ட்ரு ஆகும். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி லோனுக்கு வந்து சில டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, பேன் கார்டு, ஆதார் ஐடி இதெல்லாம் கொடுத்துருப்பீங்களா. ஸோ அது மட்டும் தான் போதும். ஸோ வேற எதுவும் புதுசாக நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்ல. உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் ஆட்டோ டெபிட், அதாவது டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட்டோ டெபிட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த பேங்க் செலக்ட் பண்ணிருக்கோ அந்த பேங்க் நீங்கள் வந்து இதில் வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க. இதை பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, பை கோல்டு 24K அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை தான் கிளிக் பண்ணி நம்ம வந்து கோல்டு வந்து பை பண்ண போகிறோம். இல்லை ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டெய்லி இதுக்கான டைம் ஒதுக்கி நான் டெய்லி இதுக்கான பேமெண்ட் வந்து என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணி வச்சுட்டா 10 ரூபாயிலிருந்து நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா எவ்வளோ நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இது வந்து எப்பயுமே லைவ்ல தான் இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட் மாதிரி இதுக்கு வந்து பர்டிகுலர் டைம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ இது எப்போ என்னமோ லைவ்ல தான் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க சேல் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்துடும். இந்த பை கோல்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பை கோல்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் கோல்டு வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட் இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு நம்ம இதில் வந்துட்டு இங்கே பே யூபிஐடி, பே வித் யூபிஐடி இருக்கு. ஸோ இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பேமெண்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே வந்துடும். ஸோ இது எப்படி வந்து நம்ம சேல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணுறோம்னா செல் 24K கோல்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பையிங் ப்ரைஸும் நீங்கள் பை பண்ணும்போதே அதில் பையிங் ப்ரைஸ் காட்டும், சேல் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸும் இதில் வந்து காட்டும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வாங்கும்போது நீங்கள் கம்மி. இப்போ நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கும்போது 6300 6400 இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது 7200 இருக்கு. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கோ, எத்தனை கிராம் இருக்கோ, சில அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து சேல் பண்ணிக்கலாம். செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா செல் ஆயிரும். நீங்கள் எந்த யூபிஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த யூபிஐடிக்கு அவங்க வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக
யூஸ் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு 4-5 வீடியோவோ இல்லை உங்களுக்கு மனசில் எத்தனை வீடியோ தோணுதோ அத்தனை வீடியோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு கோல்டில் வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் கோல்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.